ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கணவனுக்கு கட்டுப்படுதல். அதான் டெவலப் பண்ணி எப்படி கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்க, டெவலப் பண்ணி எப்படி கொண்டு போய் சேர்த்திக்கிறாங்கன்னு சொன்னா கணவனுக்கு கட்டுப்படுதல்னா கணவன் திருப்தியான நிலையில மனைவி மௌத்தாகணுமா, கணவன் திருப்தியான நிலையில மனைவி மௌத்தாகினா அந்த மனைவி சொர்க்க உண்டு. இது என்ன இது அப்படி ஒரு ஹதீஸ் வருது, மிச்ச பலகீனமான தாயிஃபான செய்தி. கணவன் திருப்தி படணும்னு எந்த அவசியம் இல்லை, நீ சரியா இருக்கணும் அவ்வளவுதான். அந்த ஆள் திருப்தி பட்டாலும் சரி திருப்தி படாட்டியும் சரி இது. ஆனா மனைவிமார்கிட்ட அப்படி ஒன்று இருக்குது, ஏதாவது உணவை கஷ்டப்பட்டு காலையிலேருந்து பகல் வரைக்கும் சமைக்கிறது, சமைச்சிட்டு கொண்டு போய் வச்சு எப்படி நல்லா ஆயிக்கான்னு கேட்கறது. இவனுக்கு 90% நல்லா ஆயிக்கிற மூட என்ன செய்யாது, வராது. அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்றது. உடனே அவள் கவலைப்படுறது, உணவை வைங்க, கஷ்டப்பட்டு செய்யுங்க, கொடுங்க, பேசாம போயிருங்க, அங்கீகாரம்லாம் தேடவான. அந்த ஆள் மனுஷனா இருந்தா, மனிதாபிமானம் உள்ளவனா இருந்தா, நல்ல விஷயம் நல்லா அறிக்கை அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு பாராட்டுவா. அவனுக்கு அந்த குணம் இல்லைன்னா அது அவ்வளவுதான் நசீப் உண்டேன்னு நீ நினைச்சுக்கல வேண்டியதானே தவிர அங்க போயிட்டு கணவன் திருப்தியா இருக்கான்னு கேட்டதாக ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபிய செய்தியை காட்டுங்க. ஒரு செய்தியில் எப்படி நல்ல போதுமா இருக்குதா அப்படின்னு சொன்னதா எந்த செய்தியுமே என்னது இல்ல. அப்போ இது அங்கீகாரம் தேர்றது கணவன். கணவன் அப்படித்தான் மனைவிட்ட போய் என்ன செய்யறது, அங்கீகாரம் தேர்றது. இந்த அங்கீகாரம் தேர்ந்தீங்கன்னா சரியே வராது. எனவே 3வது பகுதி, பெண் தன்னை கணவனுக்கு ஏற்ப வழிபடுதல், கட்டுப்படுதல், கணவனுடைய ஈர்ப்பை பெற்றுக்கொள்ள இஸ்லாத்துல உள்ள உண்டுதான். அது இந்த ஒழுக்க பாதுகாப்புக்கு தான். இதனாலதான் திருமண வலியுறுத்த அந்த இலக்குகள் அதுல என்ன செய்யும், நிறைவேறும். ஆனா அதுல இந்த மெருகூட்டப்பட்ட இந்த வடிவங்கள் ஒன்றும் என்னது குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன ஒரு பகுதி அல்ல.